Hello guys, okay, இது வரைக்கும் நம்ம பார்ட் 10 வரைக்கும் பார்த்துக்கோம். பார்க்க போகிற பார்ட் 11 HTML கிளாஸு. ஸோ ஒரு மெனு க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மெனு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ மெனு க்ரியேட் பண்ணி இதுக்கு வந்து லிங்க்கு நம்ம கொடுக்கணும். எப்படி வந்து ஆங்கர் டேக் கொடுக்குறது அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கிளாஸில் ஆங்கர் டேக்கை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், HTML டேக் போய்க்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் க்ரியேட் பண்ணது மெனு தான் இருக்குது. இதுக்கு ஆங்கர் டேக் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ஆங்கர் டேக், ஓகேவா? href எங்கே சாரி ஓகே, இந்த எல்லைக்குள்ளே தான் ஆங்கர் டேக்கை கொடுக்க போவோம், சரிங்களா? ஸோ ஆங்கர் டேக்கை href க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு ஆங்கர் டேக்கை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளோஸ் பண்ணலையா, க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் எல்லைக்குள்ள தான் ஆங்கர் டேக் போட முடியும். எல்லைக்கு வெளில ஆங்கர் டேக்கை போட முடியாது, கிளாஸ் எடுத்து எரர் அடிக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து hrefங்கிறது என்ன, ஹைப்பர் ரெஃபரன்ஸ், சரிங்களா? ஸோ இங்கே என்ன லிங்க் போகிறோமோ அங்கே தான் இந்த லிங்கு. இப்போ நான் ஹோம் கொடுத்துருக்கேன், இதை கிளிக் பண்ணால் அங்கே போகும், சரிங்களா? இப்போ நான் வெறும் ஆஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆஷ் கொடுத்தா கர்சர் மூவ் ஆகும், பாருங்க. இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆக பாருங்க. இதுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆகலை. இந்த ஆஷை எடுத்துறேன், சாரி. ஓகே, இப்போ இந்த hrefல வந்து ஏதோ ஒரு கூகுள் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணுவோம். காப்பி பண்ணி இந்த hrefல பேஸ்ட் பண்ணுங்க, சேவ் கொடுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், இங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ எதனால் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எல்லைக்குள்ள ஆங்கர் டேக் போட்டோம். ஸோ ஆங்கர் டேக் கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இது கிளிக் பண்ணுனா கூகுள் போகுது. ஸோ பேக் வந்துடுங்க. இல்லை எனக்கு வந்து இங்கே கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் blank அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் இதில் சாரி டார்கெட் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, இப்போ செக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டாலே ஓகேவா, நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆக பாருங்க. இங்கே கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டில் ஓப்பன். எதனாலனா இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, எனக்கு டார்கெட் வந்து பிளாங்க் நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகுங்கிறது பிளாங்கில் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு வந்து அதே பேஜில் ஓப்பன் ஆகுன்னு சொல்லிட்டா இதை ரிமூவ் பண்ணிட்டா போதும், அதே பேஜில் ஓப்பன். ஸோ இதுமே தான் எல்லாத்துக்குமே நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணணும். இங்கே டேக் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன லிங்க் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணணும். இப்போது ஹோமுக்கு இண்டஸ்ட்ரியல் பேஜுக்கு லிங்க் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதேமாதிரி அபவுட்டர்ஸ்க்கு தனி பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது உங்களோட ரெக்கமெண்ட் பொறுத்து நீங்கள் தனி பேஜ் கிரியேட் பண்ணலாம். இல்லை இதுலேயே நீங்கள் வந்து அபவுட்டர்ஸ் போகிறதாலும் போட்டுக்கலாம். அது ஒரு சிங்கிள் பேஜ்லேயே காமிச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அது உங்களோட ரெக்கமெண்ட் பொறுத்து, சரிங்களா? ஸோ என்னென்னா இப்போ வந்து டைனமிக் பேஜ் வேணும்னு கேட்குறவங்களும் அப்படிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸை வந்து ஒரே இந்த ஸ்டைல் எல்லாத்துக்குமே இங்கே ஸ்டைல்ஸ் எழுதினா போதும். எழுதிட்டு நீங்கள் நார்மலாக இங்கே கிளாஸ் இது என்னென்ன கிளாஸ் இருக்கோ அது ஃபுல்லாக ஸ்டைல்ஸ் எழுதணும். நீங்கள் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே இந்த மாதிரி ரன் ஆகும், சரிங்களா? இப்போ ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து HTML கிளாஸ் மெனு போட்டாச்சு, டிவ் போட்டாச்சு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைட்டை வந்து நமக்குன்னு எப்படி ஒரு சைட் வந்து ஹோஸ்டிங் பண்ணணுங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு எதுவும் ஒரு டவுட்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.